இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்கும் நிலையில போட்டி நடைபெறும் அகமதாபாத் மைதானத்திற்கு ரசிகர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி வணக்கம். 10வது T20 உலகக்கோப்பை தொடரோட இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல இன்னைக்கு இரவு 7 மணிக்கு நடக்க இருக்கு. இந்த போட்டியை பார்ப்பதற்காக இப்போது தொடங்கிய ரசிகர்கள் வந்து மைதானத்துல குவிய தொடங்கிட்டாங்க. அகமதாபாத் மைதானம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் தொடங்கிட்டாங்க. அந்த நகரம் முழுவதுமே பாத்தீங்கன்னா தற்போது விழா கோலம் பூண்டிருக்கு. நடப்பு தொடர்ல பார்த்தோம்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில இன்னைக்கு பலப்பரீட்சை நடத்தி இருக்காங்க. அதாவது வந்து 3வது முறையா T20 உலகக்கோப்பையை வெல்லும் முனைப்போட இந்தியா வந்து இறுதிப் போட்டியில் இன்னைக்கு களமிறங்க இருக்கு. அதே சமயம் முதல் முறை, அதாவது இதுவரைக்கும் வந்து நியூசிலாந்து வந்து T20 உலகக்கோப்பையை வென்றதில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு இறுதிப் போட்டி வரைக்கும் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. அந்த கணக்குல பார்த்தோம்னா முதல் முறையா T20 உலகக்கோப்பையை வெல்லுற தீவிரத்தோட நியூசிலாந்தும் களமிறங்குது. இரு அணிகளுமே வந்து சம பலம் கொண்டிருக்காங்க. இரு சம பலம் வாய்ந்த அணிகள் மோதுற இந்த இறுதிப் போட்டி வந்து ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா போட்டியானது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடக்க இருக்கு. இந்த மைதானத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆறாத வடு இருக்கிற மாதிரி சொல்லணும்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு இதே மைதானத்துல உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இந்திய அணி விளையாண்டுச்சு. அந்த இறுதிப் போட்டியில வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வி அடைஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல மீண்டும் இதே ஒரு மைதானத்துல வந்து இந்தியா வந்து திரும்பி ஒரு இறுதிப் போட்டியில் விளையாட போது அந்த தோல்வியை மறக்கடிக்கிற விதமா இந்த இறுதிப் போட்டியில வந்து இந்தியா வாகை சூடும், அந்த பழைய கால வடுக்கள் வந்து மாறும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து மிகுந்த நம்பிக்கையில இருக்காங்க. மறுமுனையில பார்த்தோம்னா, அதாவது அந்த தொடரப்ப வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து இறுதிப் போட்டியில வந்து நாங்க வந்து ஒட்டுமொத்த 1.5 கோடி ரசிகர்களையும் வந்து மைதானத்தில் இருக்க அனைத்து ரசிகர்களையும் வந்து நாங்க சைலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து அந்த செஞ்சு காமிச்சார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த போட்டி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த போட்டியில பார்த்தோம்னா சில ரசிகர்களோட இதயங்களை நாங்க நொறுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இந்த போட்டிலையும் வந்து நாங்க ரசிகர்களை வந்து இந்திய ரசிகர்கள் வந்து அமைதிப்படுத்துவோம் அப்படின்னு வந்து மிச்சல் சாண்டர்ஸ் சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலீடு கொடுக்குற விதமா இந்திய அணியோட கேப்டனான சூரியகுமார் யாதவ் வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் சொல்றாங்க, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அப்படின்னு வந்து சூரியகுமார் யாதவும் பதிலடி கொடுத்திருக்காரு. இரு அணிகளும் வந்து சமபலம் வாய்ந்த அணிகள் முதல்ல இந்த இறுதி போட்டி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில யார் கோப்பை வெல்ல போறா, அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா தான் சாம்பியன் பட்டம் வென்றுச்சு. அந்த கோப்பையை வந்து இந்தியா வந்து தக்க வைக்குமா, தக்க வச்சு 3வது முறையா, அதாவது இது வரைக்கும் வந்து எந்த அணியும் வந்து 3 முறை வந்து T20 உலகக்கோப்பையை வென்றதில்லை. இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா ஆகிய 3 அணிகளும் வந்து தலா 2 முறை வந்து T20 உலகக்கோப்பை வென்றிருக்கு. ஒருவேளை இந்தியா இந்த போட்டியில ஜெயிச்சா 3வது முறை வென்ற முதல் அணிங்கிற ஒரு வரலாற்று சாதனை பெறும். இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்க இருக்கு. 6:30 மணிக்கு டாஸ் போடப்பட இருக்கு. அதையொட்டி மைதானத்துல வந்து ரசிகர்கள் வந்து தற்போதை குவிய தொடங்கிட்டாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.